அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல குடும்பங்கள்லேயும் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்க பொன் போல பாதுகாத்து வந்திருப்பாங்க. சில பேர் அவங்களுடைய முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கு சுடர் விட்டு தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து வந்திருப்பாங்க. புதுமனை புகும்போதும் சரி, மணமகள் மணப்பந்தல வளம் வரும்போதும் சரி, எல்லா இருளையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியோடு எடுத்து செல்லப்படக்கூடிய விளக்கு அப்படின்னு சொன்னால் அது காமாட்சி அம்மன் விளக்கு. புது பெண் புகுந்த வீட்டுக்கு வரும்போது நிறை நாழி அப்படின்னு சொல்லக்கூடிய படியில் நெல் வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கின் மீது தீபம் ஏற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காமாட்சி அம்மன் விளக்கில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நாம் திகைத்து தான் பார்க்கணும். சரி, காமாட்சி அம்மன் ஏற்றுவதை காட்டிலும் இப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படி செய்தால் கண்டிப்பாக நமக்கு வறுமை வரும், பாவம் வரும், கஷ்டம் வரும், நிறைய விஷயங்கள் தடைபடும், வெற்றி இல்லாமல் போகும், சுபகாரியங்கள் தடை அப்படின்னு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறது கடவுளுடைய அம்சமாகவே நம்ம பார்க்குறோம். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவதால் காமாட்சி அம்மன் விளக்கை பயன்படுத்தும் போது எந்த தவிர மறந்து கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலை நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இதனால் நமக்கு எல்லா விஷயமும் நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. ஒரிஜினலாக இந்த மாலையை நம்ம அணிந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த ஒரிஜினல் மாலை எங்ககிட்டயே கிடைக்குது. உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இப்படி இருந்தால் மகாலட்சுமி மனம் குளிர்வாள் அப்படின்னும், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது செய்யவே கூடாத சில தவறுகள் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. எத்தனை விளக்கு இருந்தாலும் காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் நம்மளுடைய மரபு. எல்லா நாட்களும் ஏற்றக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமியினுடைய திருவுருவம் இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கை முதன்மைப்படுத்தி எல்லா வீடுகள்லையும் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். காமாட்சி அம்மன் விளக்க நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு தாம்பழத்தட்டு வைத்து அதன் மேலே தான் வைக்கணும். நாம் வைக்கக்கூடிய இந்த தாம்பழத்தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்கணும். இது ரொம்ப அவசியம். விளக்கை விட சிறிய அளவில் தாம்பழத்தட்டு வச்சு ஏற்றவே கூடாதுங்க. விளக்கில் அடிப்பாகம் சரியாக தாம்பழத்தட்டில் அழுத்தமாக பதிந்து இருக்கணும். தாம்பழத்தில் வைத்த அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்க கூடாது. சரியாக பொருந்தி இருக்கிறது போல வைக்கணும். அதே போல் திரி போடக்கூடிய இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அங்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கு ஏற்றக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை சரியாக கடைபிடித்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினா சகல நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கம் பொட்டு வைக்கலாம். திரி போடும்போது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வைத்து அந்த இடத்தை விட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரித்து தீபம் ஏற்றி தீப சுடர் அழகாக எரியும்படி வைக்கணும். தாம்பழத்தட்டில் வைக்கக்கூடிய பொட்டினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 5 இருக்கிறது ரொம்பவே நல்லது. தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நாம் வைக்க போவது விளக்கு அல்ல, சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனையே அமர்த்த போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வைக்கணும். எனவே அதற்கு ஏற்றாற் போல அலங்கரிப்பது சகல சௌபாகியங்களும் நமக்கு கொடுக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில் 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனுடைய சிங்க முகம் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது இன்னும் நல்லது. இத்தனை நாம் மாற்ற வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது நாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம்.
குறிப்பிட்டு முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அவ்வாறே மலரும். எனவே தீப சுடர பந்தம் போல எரிய விடாமல் பார்த்து கொள்ளணும். ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போது கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது. குறிப்பாக திரி நன்றாக இருக்கிறது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்தாதீங்க. அந்த வகையில் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் வீட்டில் ஏற்றினா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும். நாம் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே நமக்கு சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்குவாள் அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு நாம் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினாலே போதும், பாதி துன்பங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பூஜை அறைக்கு சென்றோம், தீபம் ஏற்றணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. காமாட்சி அம்மனுக்கு நாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பலகையை அல்லது சிறிய முக்காலியை கட்டாயமாக வைக்குமாறு இருக்கணும். அந்த முக்காலிக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது நல்லது. அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது வச்சு ஏற்றுவது சிறப்பு. காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைக்கிறது போல அந்த அம்மன் விளக்குல அடியில் பச்சரிசியால் செய்த அர்ச்சதை கட்டாயமாக இருக்கணும். அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்து விட்டால் அர்ச்சதை தயார். காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை போட்டு வைக்கிறது வீட்டில் தன தானியத்தில் செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் ஏற்படாது. காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் ஏற்றணும். தேவைப்பட்டால் நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக நெய் கலந்தும் ஏற்றலாம், தவறு கிடையாது. மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றி ஏற்றக்கூடாது. இதே போல் காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ போட்டு அதன் பிறகு திரி போட்டு கூட தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும்போது, குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றலாம். இந்த பிரகாசமான ஒளி போல நம்மளுடைய குடும்பமும் எப்போதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றுவது நல்லது. பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கை சீதனமாக கொடுப்பாங்க. அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்கணும். அந்த விளக்கு பித்தளையால் இருக்கலாம், வெள்ளியால் இருக்கலாம். பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினா அது பிறந்த வீட்டுக்கும் சுபிட்சத்தை கொடுக்கும், புகுந்த வீட்டுக்கும் சுபிட்சத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்தவங்களுக்கு நாம் எப்போது கொடுக்கக்கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் எரிந்த விளக்க தானமாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசு தான் அப்படின்னு நாம் வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்துக்கொள்வோம். இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தான். இது ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட. அதை நாம் மாற்ற வேண்டாம். நம்ம வீட்டில் ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விளக்கில் ஏற்றப்பட்ட அந்த வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கை அந்த பெண் எடுத்து செல்வதன் மூலமாக எந்த தவறும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில பழக்க வழக்க முறைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் ஆண் வாரிசாக இருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஏற்றி வரலாம். ஆனால் பெண் வாரிசுகளுக்கு அது கொடுப்பது சரியானது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் பெண் வாரிசுகள் எடுக்கலாம் என்று சொல்லப்படுது. சகல தெய்வங்களும் அம்மனுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி அம்மனை வணங்கினாலே போதுமானது. அதுவே அந்த குடும்பத்திற்கு மிக பெரும் ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கூட வழிபாடு செய்யலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீடுகளில் ஏற்றும்போது நாம் மறந்து கூட இந்த தவறை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவை என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.